ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி மென்ஸ் ஹெல்த் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, வயதானவர்களுக்கு வரக்கூடிய மனநிலை பற்றிய ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி பேச போகிறோம். சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ், ஆண்களுக்கு, வயதான ஆண்களுக்கு வரக்கூடிய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசுகிறோம். இதில் நிறைய பேர் வயதாக அவர்களுக்கு பல பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க. மனரீதியான பல்வேறு பிரச்சனைகள், அவங்க மூடு, அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இதிலெல்லாம் நிறைய ஒன்று வருத்தம், பயம், வலி, கோபம், குழப்பம், சந்தோஷம், இப்படி பல விஷயங்களை அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதே போல் வேறு முக்கியமான விஷயங்கள், ஞாபகம், கற்றுக்கொள்வது, புத்திசாலித்தனம், இந்த மாதிரியான விஷயங்களும் பெரிய ஒரு முக்கியமான ரோல். இந்த விஷயங்கள் எல்லாம் அவருடைய தன்னம்பிக்கையை கொண்டு வருது. தன்னம்பிக்கையில் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்குது. ஒரு தன்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறார், இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறாருன்றதில் இந்த சிந்தனைகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை கொள்ளும்போது வருத்தமும் பயமும் வருது. ஒரு உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு பாசிட்டிவான சிந்தனை வைத்திருந்தாங்கன்னா சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் வருகிறது. ஸோ செல்ஃப் எஸ்டீம், தன்னை பற்றி தன்னம்பிக்கை எப்படி இருக்குது, அவர் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்றதை வச்சு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்கிறோம். ஒரு பாசிட்டிவான மனநிலை. இதில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள் அவருடைய சுய தன்னம்பிக்கையை பாதிக்கும். வயதாகிறதே தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடும் ஒன்று. இரண்டாவது பல்வேறு இழப்புகளை அவங்க சந்திக்கலாம். அந்த இழப்புகள் பொருளாதார ரீதியாக இல்லை உடலில் ஏற்படக்கூடிய, வயதாவதால் இழக்கக்கூடிய சில ஸ்கில்ஸ் போயிடுறது, அல்லது துணையை இழக்கிறது. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க இழக்கும்போது தன்னம்பிக்கையை அவங்க இழக்கிறாங்க. பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும் போது தன்னம்பிக்கை இழக்கிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சவுதியிலேருந்து ஃபாரூக் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என் மனைவிக்கு மென்சன் ப்ராப்ளம் இருக்குது. அதிகமாக பீரியட் போயிட்டே இருக்கு. சரிங்க. அதை நாங்கள் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். எத்தனை வயசுங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு 45 வயசு ஆகுது. எனக்கு 52 வயசு ஆகுது. சரிங்க சார், சரிங்க சார். மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது, சொல்லுங்கள். மென்சன் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணி பார்க்க போகும்போது அவங்க சொன்னாங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, கர்ப்பப்பையோட வாயு திறந்து இருக்குது. சரி. அதனால நீங்க கர்ப்பப்பை அகற்றிடுங்க, ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டாங்க. சரி சரி, நாங்களும் அகற்றலான்ற ஒரு முடிவு பண்ணி இருக்கிறேன். ஏற்கனவே நான் ப்ரோக்ராமை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஏற்கனவே ஒரு லேடிஸ் கர்ப்பப்பை அகற்றும் போது வேற அதோட சேர்த்து வேற எதாவது எடுத்துட்டாதாகும், ஒரு பெண் உறுப்பு வர்ற பிசு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு லேடிஸுக்கு சொன்னீங்க. சரிங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதாவது இங்கே கர்ப்பப்பை எடுக்கும்போது சினை முட்டை பைகளை வேணால் வெட்டு வைக்கலாம். கேட்டுட்டு அதே மாதிரி நான் சொல்லலாம்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு நம்ம லேடி டாக்டர் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன எதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன். அதாவதுங்க சினை முட்டை பைகளை சரி எடுக்காமல் வச்சிருக்கலாம். இரண்டாவது, நீங்கள் சொல்கிற காரணங்கள் கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்கு போதுமான காரணங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு கைனகாலஜிஸ்டை நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு காரணம் சொல்லலை. கர்ப்பப்பை நீக்கிறதுக்கு பெரிய காரணங்கள் எதையும் நீங்கள் சொல்ல, ஒன்று டாக்டர்கள் சொல்லி நீங்கள் மறந்துருக்கலாம். நீங்கள் சொல்கிற காரணங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த காரணத்திற்காக பொதுவாக கர்ப்பப்பையை நீக்கிறது இல்லை யாரும். மென்ஷன் போயிட்டே இருக்கு, அதிகமாக கட்டியா போகுது. நின்றுச்சுன்னா மாதவிடாய் இது வெட்ட போயிட்டு இருக்குங்கிறாங்க, வெள்ளப்படுதல் வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. சரிங்க. அதாவது மாதவிடாய் நிறைய போய்கிட்டே இருக்குது, உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்குது நீண்ட நாட்கள் அப்படின்றதுனால வேணால் நீக்கலாம். அது நீக்கினாங்கன்னா அந்த சினை முட்டை பையில் விட்டுட்டு ஓவரீஸை விட்டுட்டு கர்ப்பப்பை மட்டும் எடுத்துடலாங்க.
ஒன்றும் சரி பிரச்சனை சார். இல்லை. ஓவரிஸ் அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சென்னை முட்டை பையோட சேர்த்து ஒன்று ஓவரிஸா? சினை முட்டைப்பை அல்லனா ஓவரிஸ். ஆங்கிலத்தில் ஓவரி, இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து சினை முட்டைப்பை. சரி நான் சரி அதான் சார் நம்ம இந்த மாதம் லாஸ்ட்டில் எடுக்கலாம். 15 நாளைக்கு மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. நான் தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூர் டாக்டரில் தான் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன். நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஒய்ஃபுக்கு ஊரில் இருக்காங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நான் உள்ளூரில் இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி உள்ளூரில் நான் இருக்கும்போது அவங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் வரல. வெளிநாடு வந்துட்டு அவங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே ஓகே. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. சரி, இப்போது இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஏன் வந்து வயதானவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையுது அப்படின்னா, பல்வேறு விஷயங்களில் அவங்களால ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஃபீலிங் இருக்கும். தன்னை சுற்றி உள்ள சில பேர் சிறுநீர் போகிறதே ரொம்ப அவசர அவசரமாக போயிடுவாங்க, தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது ரொம்ப தூக்கம் இருக்கும். அதை தன்னை சுற்றியுள்ள விஷயங்களையும் கண்ட்ரோல் இருக்காது. மகள்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களில் கண்ட்ரோல் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். அடுத்து பர்சனாலிட்டியில் அவங்களுக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் வருது. பர்சனாலிட்டி வந்து வயது ஆக ஆக மாற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நந்தகுமார் பேசுகிறேன், ஈரோடுங்க. சொல்லுங்கள் சார். சார் யூரின் போகிற இடத்துல கீழே புண்ணு மாதிரி இருக்குங்க. சரிங்க. ஒரு பொண்ணுகிட்ட வந்து உடவோட வச்சுட்டேங்க ஒரு 2 monthsக்கு முன்னாடிங்க. காண்டம் இல்லாமலா வச்சுக்கிட்டீங்க? ஆமாங்க சார். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாருக்கிட்டே அப்படி வச்சுக்காதீங்க. என்ன தெரியாமல் நடந்துருச்சுங்க. சரிங்க. தெரியாமல் நடக்கிறதுக்கே நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். HIV போன்ற நோய்கள் வந்து அதோட நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும், ரொம்ப சிக்கலாயிடும் இல்லையா? ஆமாங்க சார். சரி, எனிவே நீங்கள் இப்போது ஒரு முறையான மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கோங்க. சரிங்க டாக்டர். இது வந்து சிஃபிலிஸ் போன்ற நோயா இல்லை வேறு ஏதாவது நோய்களா, இதோடு சேர்ந்து வேறு நோய்கள் எதுவும் இருக்குதான்னு பிளட் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணணும். சரிங்க. முழுமையாக இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க இப்போயே. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தேங்க, அவர் வந்து அலர்ஜியாக இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட் மட்டும் கொடுத்தாருங்க. அது ஃபர்ஸ்ட் லைட்டாக சின்ன புண்ணாக இருந்து கொஞ்சம் அப்படியே சிவப்பா அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி இருந்துச்சுங்க. ஒன்று வந்துங்க, உண்மையிலே நோய் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பயத்தினால இந்த பிரச்சனைகள் வரலாம். பல பேருக்கு இதுக்கு பேர் வெனிரோஃபோபியான்னு பேருங்க. சரிங்க. இந்த மாதிரி நல்ல குடும்பங்கள்லேருந்து வந்து இந்த மாதிரி ரொம்ப செக்ஸ் பண்ணாதவங்க திடீர்னு போய் ஒரு முறை எங்கேயாவது பேங்காக் போவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டு அன்னைக்கு இருந்து அவங்களுக்கு பயம் வந்துடும். எனக்கு வந்து HIV வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு மனைவியோட செக்ஸ் பண்ண மாட்டாங்க. மனதில் இதே பிரச்சனை மோதிக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையே அவங்களுக்கு சிக்கலாயிடும். அழுதுகிட்டு அவங்க வயதுக்கு பொருத்தம் இல்லாமல் அழுவாங்க, வந்து என் வாழ்க்கை போயிடுச்சு டாக்டர்னு. இது வந்து வெனிரோஃபோபியா. மறுபடியும் ஆணுறுப்பை ஊற்று பார்த்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. இங்கே கருப்பு புள்ளி இருக்குது, இங்கே வெள்ளை புள்ளி இருக்குது, இங்கே இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ஏற்கனவே. புதுசாக இவங்க அதை ஊற்று பார்த்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் பற்றி கவலைப்படுவாங்க. அதுக்கு வெனிரோஃபோபியான்னு பேர். எனிவே நீங்கள் வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான குற்ற உணர்வுனாலையும் கூட நீங்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் அதை பற்றி டாக்டர்கள் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பர்சனாலிட்டி வந்து அவங்க இளம் வயதையும் ஒட்டி இருக்கும். அடுத்து 3வது டிப்ரெஷன். 16லேருந்து 65% வயதானவர்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமாக இருக்குது. 16 வயது உள்ளவங்களும் போகிறாங்க டிப்ரெஷன், வயதானவங்களும் போகிறாங்க. இந்த டிப்ரெஷன் எப்படி தெரியும்? தூக்கம் சரியாக வராது, எதுலேயும் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு எனர்ஜி இருக்காது, வேலை செய்யணுன்னா எனர்ஜி இருக்காது, எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது, பசி இருக்காது. இந்த மாதிரியான டிப்ரெஷன் வரலாம். அடுத்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ், ஒரு புத்திசாலித்தனம், கற்றுக்கொள்ளுதல், கவனம் செலுத்துதல், ஞாபகம், இது எல்லாமே சில நேரம் குறைந்து கொண்டே வரலாம்.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், வேலூர்லேருந்து ராஜேஷ் பேசுகிறேன் சார். ராஜேஷ் சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து அடிக்கடி கையில் காலில் நெறி கட்டிக்குது. சரி. வெயிட் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு வெயிட் காட்டுது, பார்த்தா ஈவினிங் பார்த்தா அப்படியே குறைஞ்சிருக்கு சார். ஒரே நாளில் வெயிட்டு குறையிறத பற்றி கவலைப்படாதீங்கங்க, அது உண்மை இல்லை. நீங்கள் 2 வேறு மிஷினில் பார்த்தாலே 2 மாதிரி காட்டும். அதான் சார், இப்போ விஜய் வந்து அந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னாங்க, கை கால்லாம் நெறி கட்டிக்கும், உடம்பு சரியில்லாமல் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது வெளியே யாருடைய HIV நோயாளியோட செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? இல்லைங்க சார், ஒரு கைப்பழக்கம் தான் ஒரு 10 இயர்ஸாக கண்டிப்பாக. கைப்பழக்கத்தினால HIV வரும்னு யாரும் சொன்னாங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு HIV வந்தது? இல்லை, செக் பண்ண இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட வந்தேன், ஆகஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட வந்தேன். இல்லைங்க, HIV வந்ததுன்னு நீங்கள் ஏன் பயந்தீங்க? இல்லைங்க சார், நெட்டில் பார்த்தேன், அதான் பார்த்தேன். நெட்டில் பார்த்து உங்களுக்கே HIV வரணும்? இல்லைங்க சார், கைப்பழக்கம் அதனால தான். கைப்பழக்கத்தினால HIV வராது. சொல்லப்போனால் கைப்பழக்கம் வந்து HIVக்கு எதிரானது. நீங்கள் யாரு கூடயும் செக்ஸ் பண்ணாமல் கைப்பழக்கம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே HIV வராது. ஓகே சார், தான் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட வந்து ஒரு வாட்டி HIV டெஸ்ட் எடுத்தேன், நெகட்டிவ் தான் வந்துட்டு. ஒரு 6 வாட்டி எடுத்துக்கிறேன் இதோட. இதைத்தான் நாங்கள் வெனிரோஃபோபியான்றோம். நமக்கு பால்வினை நோய் வந்துருச்சு, HIV வந்துருச்சுன்னு பயந்துக்கிட்டே வாழ்கிறது, எத்தனை முறை டெஸ்ட் எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது. HIV வர்றதுக்கு காரணங்கள் வேணுங்க. யாராவது சம்மந்தம் இல்லாத நபருக்கு HIV வராது. ஒரு HIV நோயாளியோட தொடர்பு வைத்துக் கொள்வது, செக்ஸ் பண்ணுறது, அல்லது HIV நோயாளிகிட்டேருந்து ரத்தத்தை வாங்கி ஏற்றுறது, இல்லை HIV நோயாளிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைக்கு HIV வரலாம், இல்லை HIV நோயாளி பயன்படுத்தின சிரிஞ்சை யூஸ் பண்ணி போதை மருந்தை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காரணங்கள் தான் HIV வரும். எந்த காரணங்களும் இல்லாமல் HIV காற்றில் வராது, கவலைப்படாதீங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து பெரும்பாலானவங்களுக்கு குறையிறத பார்க்குறோம். இது ஏன் குறையுது அப்படின்னா, மென்டல் அலர்ட்னஸ், ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, புதிய புத்திசாலித்தனமான சிந்தனை, இதெல்லாம் இல்லாததை வந்து நம்ம இன்டெலிஜென்ட் குறைவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்லோருக்குமே புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் எப்போதும் குறையிறதில்ல. அது வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் புத்திசாலித்தனம் குறையணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம பல நேரங்களில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் நம்ம டிப்ரெஷனில் போனாலோ, தூக்க மாத்திரைகள் போன்ற விஷயங்கள் சாப்பிட்றதுனாலையோ, உடம்பை சரியான வகையில் பாதுகாக்காட்டியோ இந்த மாதிரியான மன அலர்ட்னஸ் வந்து குறையலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் சவுதி அரேபியாவிலேருந்து பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என் பேர் ராஜா. ராஜா, சொல்லுங்கள் சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெகுலராக ஒன் இயராக கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தூங்கும்போது ஏதாவது கெட்ட கனவுகள் வரும்போது விந்து வந்து லீக்கேஜ் ஆகுது. வெயிட் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. அதுக்கு என்ன சார் தீர்வு? அதாவதுங்க, நைட்டில் கெட்ட கனவுல செக்ஸ் கனவுகள் வரும். செக்ஸ் எல்லாம் கெட்ட விஷயம்னு முதல்ல நீங்கள் நம்புனீங்கன்னா சிக்கல். அது சரி. செக்ஸ் கனவு வர்றது தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமே நார்மல். நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ தான் பிறக்கிறமே தவிர எந்த உணர்ச்சியும் இல்லாத, எந்த பாலுணர்வும் இல்லாத மனிதர்களாக நம்ம பிறக்கிறதில்ல. நீங்கள் நைட்டில் நல்ல தூக்கத்தில் செக்ஸ் கனவு கண்டு விந்து வெளியேற்றுறது தான் உங்கள் உடம்பும் மனதும் ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்கு சரியான அடையாளம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி? எதுக்கு குறைக்கணும்? அப்புறம் எனக்கு குறைஞ்சி போச்சு விரைப்புன்னு மறுபடியும் புலம்புறதுக்கா? உங்கள் வயசு என்னங்க? சார், நான் வந்து எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை சார். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோ இருக்குது. வெயிட்டை நல்லா குறைங்க. கரெக்டான வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள். உங்கள் ஹைட்டுக்கு கரெக்டான வெயிட்டு BMIன்னு சொல்லுவாங்க. அந்த லெவல் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரொம்ப நான் வெஜிடேரியன் ஆயில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் குறைங்க. காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிடுங்க. தூக்கத்தில் விந்து வர்றது இயல்பானது, நார்மல். அதனால உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். தூக்கத்தில் ஒரு ஆணுக்கு விந்து வரல, கனவு வரல, செக்ஸ் கனவுகள் வரலன்னா அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் அல்லது உடலில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன், நார்மல் இன்டெலெக்ட் இருந்தால் தான் கனவுகள் நல்லா வரும், செக்ஸ் கனவு வரும்.
சரி, மெமரி பற்றி பார்க்கும்போது உங்களால் ஞாபகப்படுத்தி பழைய விஷயங்களை பார்க்க முடிகிறது தான் நம்ம மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கிராஜுவலாக வந்து உங்களுக்கு வயதாக ஆக இந்த மெமரி வந்து குறைய ஆரம்பிக்கலாம். இதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்குது. ஒன்று வந்து பல்வேறு மெமரி குறையும் போது பல நண்பர்கள் பேர் தெரியாமல் போயிடலாம், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் பேர் தெரியாமல் போயிடலாம், இந்த மாதிரி பல குழப்பங்கள் வரலாம். எங்கே பொருட்களை வச்சோன்றது தெரியாமல் போகலாம். இந்த பிரச்சனைகள் வயதாகிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி லேர்னிங்கிறது கற்றுக்கொள்ளுதல். ஒரு சின்ன ஒரு செல்ஃபோன் வருது, செல்ஃபோனை கற்றுக்கொண்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாமல் போகலாம், அது பெரிய பிரச்சனை இருக்கலாம். அதனால் நியூ இன்ஃபர்மேஷன், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள கஷ்டப்படுறது வந்து லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் மதுரையிலேருந்து சக்தி பேசுகிறேன் சார். சக்தி சொல்லுங்கள். சார் எனக்கு நைட்டு தூங்கல இந்த மாதிரி லீக் ஆயிடுது சார். சரி, அதனால எதுவும் பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்றதுக்கு அதுதான் அடையாளம். உங்கள் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு இப்படி வரவே இல்லைன்னா அவருக்கு உடலும் மனைவியும் ஆரோக்கியமாக இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆண்குறி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது சார். ஆண்குறியை பெருசாக்கலாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. முதல்ல வந்து எதை வச்சு நீங்கள் சின்னதாக இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிங்க. சரி சார். சினிமா படங்கள், ஆபாச படங்களை வச்சு உங்கள் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படி பயப்பட வேண்டாம். இல்லை சார், அதனாலலாம் இல்லை சார். மற்றபடி நார்மலாகவே சும்மா இருக்கிற டைம்லாம் ரொம்ப சுருங்கி போய் சரி சார். இது சரி, அது என்ன சார் பண்ணலாம்? ஒன்று மருத்துவரை பாருங்கள். சரி. உண்மையிலேயே சின்னதாக இருந்தால் அதுக்கான பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. முதல்ல உங்களுக்கு ஹார்மோன்கள் நல்லா இருக்கா, மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிகிச்சைகள் தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு பெருசாக இருந்தால் தான் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும், இல்லைன்னா எனக்கு மன குற்ற உணர்வு இருக்குது, எனக்கு சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேக்யூம் செக்ஷன்னு சில கருவிகள் இருக்குது. இன்ஜெக்ஷன், ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பல்வேறு முறைகளில் இதை சரி செய்ய முடியும், கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் கற்றுக்கொள்ளுதலில் வேறு என்ன குறைபாடுகள் வரும்? ஒன்று சரியாக பார்க்க முடியல, படிக்க முடியல, கேட்பதில் குறைபாடு வரும்போது கற்றுக்கொள்வதிலையும் குறைபாடுகள் வரலாம். ஒருத்தருக்கு பார்க்குறதுல கேள்விகளில் பிரச்சனை வந்ததுன்னா அவர்களுக்கு கற்றுக்கொள்வதில் குறைபாடுகள் வரலாம். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் வயதாக கொஞ்சம் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம் வயதானவர்களுக்கு. அதே மாதிரி மற்றவர்கள் பேசுகிறத கவனிக்கிறது, கேட்கிறது வந்து கொஞ்சம் வயதானவர்களுக்கு குறையலாம். டைவர்ட் ஆயிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் கேட்பாங்க, அப்புறம் சம்மந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன்னு சொல்லுவோம். ஒரு 45 நிமிடம் ஒரு லெக்சர் நடக்குதுன்னா அவங்களால பண்ண முடியாது. சில நேரம் ரொம்ப குறைந்த நிமிடம் கூட அவங்களால ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் பல்வேறு சோஷியல் இஷ்யூஸும் இதில் வருது. வாழ்க்கை முறைகள், சில நேரங்களில் வாழ்க்கை முறைகளில் வர மாறுபாடுகள், நண்பர்களை இழந்துடுறது, மனைவி இழந்துடுறது, கணவரை இழந்துடுறது, உறவினர்களை இழப்பது, இப்படி பல்வேறு காரணங்களால் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம்.
மற்ற பிரச்சனைகள் என்னென்ன வரலாம்? ஒன்று வந்து சோஷியல் ஐசோலேஷன். இவர் சொசைட்டியில் இவர் தனியாக போயிடலாம். ஃபைனான்ஸ் ரொம்ப குறைவாக இருந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரலாம். தனிமை ஒரு பிரச்சனையாக வரலாம். இவர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒரு ரிஜெக்ஷன் வரலாம். வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இல்லாமல் போயிடலாம் இவருக்கு. அதே மாதிரி உணவு வந்து சரியில்லாமல், உணவு சரியாக கிடைக்காம அதனால் வர்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம். வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ரோல் மாற ஆரம்பிச்சிடும். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஒரு அன்இம்பார்ட்டன்ட் பர்சன் மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஐடென்டிட்டி மாறிடும். ஒரு தாசில்தாராகவோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகும்போது அது வரைக்கும் இருந்த பதவி, அந்த படைகள் எல்லாம் இல்லாமல் திடீர்னு அவர் தனியாக வரும்போது மிகப்பெரிய செட்பேக் அவர் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடலாம். தன்னம்பிக்கை குறையலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். கணவனை இழப்பது, மனைவியை இழக்கிறது அப்படின்றது பல நேரங்களில் பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரலாம் வயதானவர்களுக்கு. சடனாக வந்து மனைவியை இழந்து போகும்போது தனிமைப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ளாகலாம். ஒரு பார்ட்னரை இழக்கிறதுனால என்னென்ன வரும்? ஒன்று கம்பேனியன் இல்லாமல் போகலாம். உங்களுக்கு செக்ஷுவல் பார்ட்னர் இல்லாமல் போகலாம். யாருக்கிட்டையும் உங்களுடைய மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். நல்ல உணவு கிடைக்காமல் போகலாம். உங்களை கவனிச்சிக்க ஆள் இல்லாமல் போகலாம். உங்களை இப்படி பல்வேறு பிரச்சனைகள், தனிமைப்படும் போது பிரச்சனைகள் வரலாம். வயதான காலத்தில் வந்து நல்ல அன்போடு இருந்த ஒரு குடும்பத்தில் மனைவி இழக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடும். ஒரு கணவரை இழப்பது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்குது. ஆண்கள் மனைவி இழக்கிறத விட கணவனை பெண்கள் இழக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தனிமைன்றது மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை. தன்னால் வேறு யாரோடையும் மனம் விட்டு பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். தனக்கு வந்து ஒரு வார்ம்த்தான, கம்ஃபர்ட்டான ஒரு துணை இழக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு நெருக்கம், ஒரு இன்டிமசி, இதெல்லாம் குறையிறது வந்து பெரிய பிரச்சனைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் வயதாக ரோல் ரிவர்சல் வந்துடும். பெரிய ஒரு குடும்ப தலைவனாக இருந்த பிறகு அவங்க வந்து பின்னால் மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு போவாங்க. குடும்ப தலைவனாக இருந்த குடும்பத்தை எல்லாரையுமே வழிகாட்டிக்கிட்டு இருந்த ஒரு நிலைமை போய் தான் வந்து பிறரால் வழிகாட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது பெரிய அளவுக்கு இந்த ரோல் ரிவர்சல் வந்து நிறைய நேரம் மன அழுத்தத்தை பல ஆண்களுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி வயதாக மல்டிப்புள் லாஸஸ், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். உடம்பளவில் பல மாற்றங்கள், மன அளவில் பிரச்சனை, சொசைட்டியில் பல்வேறு மாற்றங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை கொடுக்கலாம். உடம்புல வந்து அந்த பலம், கான்ஃபிடென்ட், அந்த தைரியம் எல்லாம் குறையும். மனதளவில் பல்வேறு குழப்பங்கள், பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொண்டு வரலாம். என்னென்ன மாற்றங்கள் வரும் பொதுவாக வயதானவர்களுக்கு? ஒன்று வந்து வேலை போயிடலாம். அவர்களுக்கு இருந்த ஒரு தலைமை பதவி போயிடலாம். அவருடைய ரோல், குடும்ப தலைவன்ற ரோல் போயிடலாம். பல்வேறு இழப்புக்கள், வயதினால் வரக்கூடிய பல்வேறு இழப்புக்கள் வரலாம். வருமானம் குறையலாம். பல்வேறு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகலாம். ஒரு முக்கியத்துவம் இல்லாத நபராக அவர் வீட்டில் மாறிடலாம். இந்த மாதிரியான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு வரலாம். இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வயதானவர்களை பாதிக்குது. அதே மாதிரி தனிமை, நண்பர்கள் இறந்து போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் தனக்கும் வந்து ஒரு டெத்து வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஒரு பயம் அவர்களுக்கு வரலாம். அது ரொம்ப முக்கியம். பல பேர் வந்து அந்த இறப்பு வந்து அவங்க தாங்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடும். நிறைய பேர் வந்து இறப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த இறப்பை பற்றி பேசுகிறது ஒரு கவலையான ஒரு பயத்தை கூடிய ஒரு நிகழ்ச்சியாக பல பேருக்கு மாறலாம். சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரலாம் வயதானவர்களுக்கு? ஒன்று அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும்போது அதை ஏற்றுக்கொள்கிறதுல கஷ்டம் இருக்கலாம். அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுறது. முன்னெல்லாம் நிறைய நினச்சத பொருட்களை வாங்கிட்டு நினச்ச அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு வசதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு லைஃப் ஸ்டைல் மாறும்போது பல பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ளலாம். குடும்ப உறவுகளில் மாற்றம் ஏற்படலாம். ஒரு உறவினரை இழப்பதனால ஏற்படக்கூடிய மன காயம், மன அழுத்தம். வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும்? ஒன்று அவங்களுடைய உடல் நலம் மனநலம் குறையிறத அட்ஜஸ்ட் பண்ணணும். வாழ்க்கையில் இன்கம் குறையும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, கணவர் இழந்து போகிறது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க பேலன்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை கொண்டு போகணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 73055778 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.